இருப்பா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்கணும் இந்த பொசிஷனில். இப்போ ரெண்டாம் மறைச்சி இப்படி போட்டுக்கணும். நம்ம வச்சுக்கணும். போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு இந்த ஹைட் எவ்வளோ வருது? மார்பச்சோட சைடு அகலம் எவ்வளோ வருது இதில்? 11 இருக்கு பாருங்க. 11 வைங்க. ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் 11 வருதுங்களா? 11 நம்ம வந்து அது கால்குலேஷன் 11 தானே மொத்தம். அது இதில் தையலுக்குலாம் சேர்த்து தான் 9.5 ப்ளஸ் வந்து 1.5 சேர்த்து எல்லாம். ஓகே. ஃபஸ்ட்டு இதை இது பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம முன்னுயரத்தை வந்து 12 முன்னுயரம் வந்து 12 வருது. முன்னுயரம் 12 மொத்தம் 12 ப்ளஸ் தையலோட சேர்த்து 12. எல்லாம் சேர்த்து 12. இல்லை முன்னுயரம் 12 தானே வரும் மொத்தம்? 12 தான். முன்னுயரம் மட்டும் தான் எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ பின்னாடி வரம் தான் நம்ம எடுக்கிறோம். பின்னாடி தானே முன்னுயரம் இது. சரி சரி. முன்னுயரம் அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும். முன்னுயரம் 12 சார் இது துணி அளவு அப்படி கரெக்டாக 12 வச்சுக்கணும். அப்படியே திருப்பிக்கணும். இருட்டா தெரியல, கிளியராக தெரியல. வெளிச்சு வைக்கணுமா நிறையா? வரும். அப்புறம் இப்போ அவ்வளோதான் இதில் பண்ணீங்களா? அவ்வளோதான். இந்த பக்கம் வேணால் அவ்வளோதான். அப்போ இப்படியே அப்படி திருப்பிக்கணும். அப்போ அது பின்னாடி பக்கம் தானே அது? எது நம்ம எடுத்தது பின்னாடி? இது புரிஞ்சா? இருப்பா அப்படி சொல்லுங்க. முன்னாடி வந்து 12 நம்ம குறிச்சதால இது முன்னாடி வந்துருச்சு. இந்த பொசிஷன் வந்து முன்னாடி வந்துருச்சு. இப்போ அடியில் இருக்குது பின்னாடி போயிடுச்சு. ஓகே ஓகே. இப்போ அந்த அளவு அது மாதிரி இங்கே இது வரைக்கும் 13, அதுக்கப்புறம் இது 15 பின் உயரம். ஓகே சொல்லட்டுமா? அது ஆம்புகள் அளவுங்க. அந்த ஆம்புகள் மட்டும் அளவுங்க. பின் உயரம் இது அது ஓகே. 2 எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். 15 15ல் ஒரு டைம் மார்க் பண்ணிக்கணும். ஓகே. இது இப்போ கழுத்து வைங்க. இது பக்க கழுத்து 2.2 வருது. அது மாதிரி இது வந்து ஷோல்டர் கழுத்து 3. ஓகே. அடுத்தது இது 5.5 அந்த ஆம்போல் எவ்வளோ வருது? இது வந்து ஆம்போல் 5.5 வருது. அதே மாதிரி இங்கே 5.5 வந்து இது நேரம் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் அளவு வச்சு 5.5 வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர் கழுத்தில் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இங்கே 1 இன்ச்சு ட்ராப் வைங்க. 1 இன்ச்சு இங்கே 1/2 இன்ச்சு இங்கே வந்து 1 இன்ச்சு ஒரு மேலே 1/2 இன்ச்சு போடணும். ஓகே. அப்புறம் அது வளைவு போட்டுக்கணும். ஆம்போல் இங்கே வைங்க. டேப் வைங்க. ஆம்போல் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். நம்ம ஆம்போல் கரெக்டாக அமைச்சு பிடிக்கணும். அமைச்சு பிடிச்சி கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அப்படி வச்சு தரணும். 8.2 8.2 சரி. ஆம்போல் 8.2 வரணும். அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் ஆகும்போது ஆம்போல்லேருந்து இங்கேருந்து எடுக்கணும். ஆமாம், இங்கேருந்து அங்கே எடுக்கணும். எடுத்தால் 9.5 வருதுங்க. அதில் 9.5 வருதுங்க. நோட்டில் அங்கே வரும் 9.5. இது இங்கே வரும் பாருங்க. 19 டிவைட் 2. இல்லை ஓப்பன் ஆம்போல் இங்கே இருக்குது பாருங்க. 8.2 அது வேறு. அங்கே நம்ம இது பண்ணும்போது 9.5 வரணும். கிளியராக வரும். அதாவது 9.5 வருது பாரு. அந்த 9.5 வரணும். எதுனா இங்கேருந்து இது வரைக்கும் நடக்கும்போது இது வரைக்கும் ஆம்போல் வரைக்கும் ஓப்பன் ஆம்போல் வரைக்கும் பார்த்தா 9.5 வரணும். அந்த 9.5 வரணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம கட் பண்ணது. சரியா? வேறு என்ன இருக்குன்னா அந்த குக்கிலாம் வச்சு வீடியோ எடுத்துக்கலாம் நம்ம. இது இந்த பக்கமாக எடுத்தாச்சு. இங்கே வந்து அதே மாதிரி நம்ம அந்த குக்கி பீஸ் வச்சு பார்க்கும்போது முன்கழுத்தில் 1 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டுட்டு தான் அந்த பீஸ் வைக்கணும். எதுனா அந்த இது வச்சு கட்ட முடியும். அந்த இது கட்ட 1 இன்ச்சு விட்டுணும். அப்படி வைக்க முடியும். இப்போ நம்ம முன்கழுத்துலேருந்து இங்கே 1 இன்ச்சு விடணும். விட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து தான் இந்த இது வரைக்கும் அந்த பட்டி இருக்குது. பட்டி தையல் அதில் இங்கே வச்சு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தையலுக்கு இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் பாரு. 1. அப்போ அந்த பட்டியோட கடைசி இது இங்கே வரணும். வச்சு பாருங்க. அது வரைக்கும் வந்ததுன்னா கரெக்டான அர்த்தம். கீழே வந்து அது மடிச்சு தைக்கிறதுக்கு இது மடிச்சு தைக்கிறதுக்கு. சரி ஓகே. இப்போ இது இந்த பக்கம் அந்த மாதிரி அந்த இந்த பக்கம் அது இல்லை அந்தாண்ட இந்த பக்கம் இது கொக்கி பக்கம் இல்லை. அந்த இது கொக்கி மாட்டுற வலது கை பக்கம் கொக்கிக்கு ஆப்போசிட் இப்போ மாட்டுற பக்கம் வலது கை பக்கம் வச்சுக்கலாம். வீப்பட்டி பக்கம் இங்கே வந்து இந்த தையல் இருக்கிற தையலுக்கு கொஞ்சம் 1/2 இன்ச்சு விடணும் மடிச்சு தைக்கிறதுக்கு. கொஞ்சம் முன்னப்பண்ண வரும். கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். கீழே இறக்கி வைக்கணும் கொஞ்சம் தையலுக்கு. அது மாதிரி அந்த லாஸ்ட் முடிவு